வணக்கங்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இலங்கையில தாயகத்தில பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ஒற்றுமைக்கான கோஷங்கள் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. என அடுத்த மாகாண சபையை தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று தொடர்பாக இந்த கூட்டுக்களும் குழப்பங்களுமாக இருக்கின்ற இந்த நிலையில தாயக நிலைமைகள் பற்றி உரையாடுவதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் ஆசாட்டிக் அமைப்பினுடைய செயலாளரும் முன்னாள் ஈரோஸ் உறுப்பினருமான ரவி சுந்தரலிங்கம். வணக்கம் ரவி. வணக்கம் தேவா. என்னென்னால் இந்த ஒற்றுமை என்றதுல இவர்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் எனக்கு விலங்கையில என்றால் இலங்கையில இருக்கிற தமிழ் கட்சிகளுக்கு இடையில கொள்கை வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒற்றுமை ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இந்த ஒற்றுமை என்றது இவர்கள் ஒரு ஏக பிரதிநிதித்துவத்தை கோருகின்றார்களா? இப்ப நீங்க சொன்னதுலயே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதாவது அவைக்குள்ள ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை. அவையெல்லாம் ஒரு சாட்டிக்கே இருக்கிறார்கள். அவைய ஒற்றுமை என்று சொல்லிக்க அதுல மீனிங் இல்லை. அவையில் ஒற்றுமை என்று கதை கேட்க ஒன்றைத்தான் சொல்லினோம். நாங்கள் சிங்களவருக்கு எதிராக கதைக்கிறத தான் அவை சிங்களவர்கள் கதைக்கணும். அவ்வளவுதான். அவைய ஒற்றுமை என்னத்துக்கு போகணும் என்று கேட்டீங்கன்னா சிங்களவருக்கு எதிராக இருக்கிறோம். அதான் அடிப்பு. அதனுடைய உண்மையான லைன். ஆனா அதுக்கு நீங்கள் சோடம் போடலாம், சோடிக்கலாம். நாங்கள் எங்களோட மக்களை நாங்கள் டெவலப் பண்றதுக்கு தனித்துவம் போடும், எங்களுக்கு போலீஸ் வேணும், எங்களுக்கு அந்த அது வேணும், இது வேணும், ஆக்கிரமிப்புகளை சீவிக்கலாது, கடல்ல இருக்கிற மீன் பிடிக்கலாது, அதுல உண்மையில எல்லாம் இருக்கு. ஆனா பிரச்சனைன்னு சொன்னால் இவையில ஐடியாலஜிக்கலி ஒரு வித்தியாசம் இல்லை. இப்ப இன்னைக்கு 2 பார்ட்டி 3 பார்ட்டி இந்த யூகேல இருக்கு. லேபர் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லிபரல் பார்ட்டி. இவைக்கு ஒற்றுமை இல்லை. ஆனா அவை ஒரு பார்ட்டி. என்ன அவைக்குள்ள ஒரு வித்தியாசம் இல்லை. ஜனத்துக்கு கன்ஃபியூஸ். அதான் பிரெக்சிட் ஓடுறான். அந்த பாட்டி இந்த பாட்டி ஏதாவது சும்மா சொல்றாங்க. அப்ப இங்க நீங்கள் அப்ப ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இப்ப நாங்கள் ஆல்டர்னேட்டிவா கதைக்கிறோம்னு சொன்னால் முதல்ல ஒற்றுமை யாருக்கு? மக்களுக்கா பார்ட்டிகளுக்கா? மக்களை நீங்கள் ஒற்றுப்படுத்துறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பொசிஷன் வேணும். இப்ப உங்களுடைய ஐடியாலஜிக்கல் பொசிஷன் யாரையும் ஒற்றுமைப்படுத்த போறீங்க? முஸ்லிம் மக்களை தமிழரோட ஒற்றுமைப்படுத்த போறீங்களா, அல்லது மலையா மக்களை எங்களுடைய ஒற்றுமைப்படுத்த போறீங்க, தமிழ் மக்களோட ஒற்றுமையாக போறீங்களா? போயும் 4 பொலிட்டிஷியன் ஒற்றுமையாக்குறத ஒற்றுமையாடு காட்சி கொண்டு அவன் செத்து போனா ஒற்றுமை 2 வாட்டில வந்துருமே. அப்ப மாறி சொல்லும். அவனை புலி இருந்தா புலி சாக்காட்டி விட்டா ஒற்றுமை வந்துடும் சொல்லும். அதான் நடந்தது. புலி காலத்துல ஒற்றுமை இருந்தது. ஒற்றுமை 2 வாட்டில வந்துடும். அப்ப இந்த மொக்கு ஜனங்களுடைய கதைச்சால் நான் அடி வாங்குவோம் என்று அவளே தெரிஞ்ச விஷயம் அது ஒன்றுதான். அவள் ஒற்றுமை கதைக்கிறது தங்கட பாட்டி பிரச்சனை காட்சி வரைக்கும் ஒவ்வொரு தடவை ஒரு பாட்டியை திறக்கிறது அது ஒற்றுமை. ஈரோஸ்காரன் 3 பாட்டி ஓடி வச்சு ஒற்றுமைண்டா. என்னடா ஈரோஸ்காரிக்கு ஒற்றுமை இது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வளவுக்கு இருந்தோண்டு அங்கேயும் இங்கே வேற காசு கொடுக்கறத வாங்கி போட்டு ஒற்றுமையில காய்ச்சிடா கதை காய்ச்சி கொண்டிருக்கீங்க. நீங்க உண்மையா நீங்க கதைக்கிறீங்கடா மக்களுடைய ஒற்றுமை தான் நீங்க கதைக்கும். இன்னைக்கு இரானை பற்றி கொஞ்சம் இது மாதிரி காய்ச்சினாங்க. இன்னைக்கு நீங்க என்ன கதைக்கும்? எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மக்களோட உங்களுக்கு சீவிக்க முடியலன்னா நீங்க அமெரிக்காவோட சீக்க போன காட்சி வந்துருக்கீங்க. மொக்கு பேலையில அவன் உங்களுக்கு அடிப்பாடாப்பா. அவன் அடிக்காட்டி விட்டாலும் நீங்கள் அவனோட எல்லாம் சீவிக்கணும். பக்கத்துல இருக்கிற முஸ்லிம்களோட நடக்க தெரியாது. அவனை எதிரின்னு சொல்லி கொண்டிருக்கீங்க. ஒற்றுமை அதை பெரிய கதைப்போம். இன்றைக்கு நீங்க உண்மையா ஒற்றுமை பெரிய கதைக்கிறேன்டா முஸ்லிம் பார்ட்டிகளோ அல்லது முஸ்லிம் மக்கள பிரதிகளோ நீங்கள் அவதானிக்கிறா கூட சேர்ந்து ஒற்றுமை. இன்றைக்கு ஜேவிபி எடுங்கோ ஒற்றுமை என்று சொல்லி அவன் எல்லாரையும் போய் பாட்டியெல்லாம் கண்டு தான் லெஃப்டிங் பாட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் லோன் பண்ணானா அவன் அதுக்குள்ள சூழ்ச்சி ஒன்று கண்டுபிடிச்சான். என்ன மாதிரி மக்களோட பிரச்சனையில ஒன்றுபடுத்தி அதை ஒற்றுமைப்படுத்துவோம் நினைச்சான். பிரச்சனையில ஒற்றுமையா வச்சான். அப்ப பிரச்சனையில ஒற்றுமையா வச்சோன்னா மக்கள் ஒன்று நஞ்சார்கள், தமிழ் மக்களை ஒன்று நஞ்சார்கள். ஏன் அந்த பிரச்சனைகளுக்கு பங்கு இருக்கு. ஒற்றுமை என்று நீங்க கதைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பாட்டி பிரச்சனை கதைக்கிறேன். 15 பாட்டி வந்துட்டு இப்ப ஒரு பாட்டி வந்துட்டு புலியல் பாட்டியில குட்டி ஓடு மயில் குட்டி ஓடு கணக்க போட்டியா. அப்ப இப்ப புலியல் பாட்டியில கணக்கு. அப்ப இப்ப அவளுக்கு கன்ஃபியூஷன் என்ன நடக்குது யார் போதா இதுல மற்ற இங்க வெளியிலிருந்து ஃபண்ட் பண்றாங்க. அவர் ஒரு 10 பணம் கொடுத்தோம் அங்க ஒரு பாட்டியோடு லேவல் உடைச்சு எல்லாம் ரெடி. அப்ப இதுகள் ஒற்றுமையா இல்ல. அப்ப நீங்க கூட ஐடியாலஜிக்கல் பொசிஷன் என்ன எடுக்க எடுக்க அதான் நாம கேட்கிறோம். இப்ப இந்த விடுதலை புலிகளின் ஒரு தரப்பும் இலங்கையில போய் தாங்கள் அரசியல்ல குதிக்கணும், நாங்கள் செய்தால் பாரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற ஒரு கனவோ கற்பனையோன்னு கூட பார்க்கலாம். ஒரு எண்ணத்தோட இருக்கணும். ஆனால் அவர்கள்ட்ட இதுவரைக்கும் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் பார்க்கிறீங்களா? அவர்கள் விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தியவர்களாக இருந்த காலத்தில இருந்து இப்ப ஆயுதங்களை கைவிட்ட பிறகு அவர்களுடைய சிந்தனை முறையில ஏதாவது மாற்றம் இருக்கா? இப்ப சில பேர்கிட்ட மாற்றம் இருக்குது. சில பேர் உணர்ந்திருக்கார்கள் தாங்கள் செய்த பிள்ளைகள் தங்களோட மற்றவர்களை சாட்டினாலும் அவை சொன்னதால நாங்கள் செய்தோம் என்று அதை சாட்டினாலும் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். கணக்க பிரச்சனை தாங்க விட்டுருக்கோம். இப்ப இந்த பிள்ளைகளை பற்றி காய்ச்சி கொண்டு பிரயோசனம் இல்லை. நாங்கள் இப்ப முன்னோக்கு போகணும். அப்ப பிள்ளைகளை யார் விட்டாலும் பிள்ளைதான்.
என்ன பொறுத்தவரை புலிகளுடைய ஒரு மெச்சுதல் நாங்கள் எப்போ மெச்சு கொள்றோம்னு சொன்னா மற்றாக்கள் காய்ச்சி கொள்றோம் ஹீரோ செஞ்சதான் சொல்றோம் காய்ச்சி கொண்டிருக்கிறது அவங்க செய்து பார்த்து பிள்ளையா போறாங்க அந்த விதத்துல அவனுக்கு பயங்கர மரியாதை நான் மற்ற வேலையை மேற்கடுது இன்றைக்கும் சொன்னாங்க கணக்க சவக்கங்கள் அங்க சென்னையில கொடுக்குறாங்க புரோட் காலத்துல தாட்ட காலங்கள் ரைட் இதுகள் நீங்கள் பாத்தீங்கன்னா புலிக்கு அந்த மாதிரியான ஹிஸ்டரி இல்ல ரைட் நீங்க யோசிக்க வேணும் சில விஷயங்கள் எவ்வளவுதான் நாங்களே அவருடைய முறைகள் ஐடியாலஜிக்கு எதிராக இருந்தாலும் நாங்க நெடுதலும் அந்த காலத்துல இருந்து எதிராக இருக்கிற ஒரு ஆள் ஆனால் புலிகள நல்ல விஷயங்களை நான் ஒத்துக்கொள்றதுக்கு ஒரு காலம் தயங்க இல்லை நிச்சயமா ஒரு காலம் தயங்க இல்லை என்ன பொறுத்தவரை இப்பவும் சொல்றேன் மற்றாக சாட்சி கொண்டிருக்க ஏதாவது செய்த புலிகள் அந்த விதத்துல புலிகளை நாங்கள் மெச்சவோம் அதாவது ஒரு சயின்டிபிக் மாடல் வச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்து அது ஃபெயிலியர் ஒத்துக்கொள்ளணும் நீங்க கேட்கிறவங்க அந்த ஃபெயிலியர் ஒத்துக்கொண்டிருக்காங்களா இதுதான் கேள்வி எஸ் கனவே ஒத்துக்கொள்கிறாரு ஆனா அப்ப அதை யாரோட நெகோசியேட் பண்றோம் இந்த ஸ்டேட்டின் பொறுப்பு உண்டைக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு இந்த வாய்ப்பு அவர்களோட ஏன் அது அந்த அந்த தவறு நடந்தது என்று பாக்கினமா அது அவைகள் தங்களுக்குள்ளே அப்படி ஒரு சம்மேளனம் இல்லை என்றா பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறான் அப்ப எப்ப அவைகள் ஒற்றுமையா வரக்கூடும் அவைகள் ஒற்றுமையா வரக்கூடும் என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு சலனம் ஒன்று இருந்தது என்று சொன்னால் அதாவது நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோட அல்ல அரசாங்கத்தோட அது வேற விஷயம் அது என்ன உங்களுக்கு தேவையில்லாம நீங்க புலிகளாக என்பிபியோட ஒரு டிஸ்கஷனுக்கு போங்க ஒரு சம்மேளனம் ஒரு கமிஷன் உண்டு அதாவது ஒரு செமினா மாதிரி நாங்கள் என்னென்ன துறையில நாங்கள் ஒற்றுமையாக வேலை செய்ய முடியும் நாங்கள் என்னத்தை விட்டால் நீங்க விடுவீங்க நீங்க என்னத்தை விட்டால் நாங்கள் வருவோம் இந்த ரீதியில அவள் கதைச்சின்னு என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும் அதை விட அங்க இருக்கிற பார்ட்டியல் ஒற்றுமை வர்றதுக்கான ஒரு தலைமை ஸ்தானத்தை கொடுத்துடலாம் தலைமை ஸ்தானம் தலைவர்கள் அல்ல பாயிண்ட்ஸ் ஒரு ஐடியாலஜிக்கல் பொசிஷன் கொடுத்துடலாம் இப்ப நீங்கள் முதலாவது ஒத்துக்கொள்ள வேணும் என்பிபி கவர்மெண்ட் ஏதோ விதத்துல மக்களுடைய அனுசரணைகளை உண்மையாக பெற்றுக்கொண்டு இதை நாங்கள் தவறுனாங்க சந்திரிகாண்ட அரசாங்கத்துல அவ எலெக்ஷன்ல வெண்டு உறவுகளுக்கு தயாருன்னு சொல்லி வரைக்க நாங்கள் ஏற்றுக்கொள்ளல புரிய அதுக்குள்ள கணக்கு சூட்சமா நடந்திருக்கலாம் பின்னா நடந்திருக்கலாம் இந்தியா வந்திருக்கலாம் அது வேற பிரச்சனை ஆனா நாங்கள் அதுல முன்னுக்கு நின்று செய்ய இல்லை பிரேமதாசாவுக்கும் அதுதானே நடந்தது பிரேமதாசாவும் ஓரளவுக்கு பிரபாகரனை தன்னை சகோதரம் சொல்லி அது அவர் என்ன பின்னால வச்சிருந்தோன்னு எங்களுக்கு தெரியாது அங்கதான் பிரச்சனை அவர் டாக்டர் டீல் பண்ணுவார் எல்லாரோட டீல் பண்ணுவார் அவர் என்ன செய்வார் ஜேவிபி கிடந்தது சோ அதான் அங்க பிரச்சனை சரியோ இப்ப ஜேவிபிலே அவங்க ஃப்ரெண்ட் சொல்லி போட்டு அவங்க சேக் பண்ணாங்க பிரேமதாசால முழு கண்ட்ரோல் இருந்தது தெரியாது பிரச்சனைன்னு சொன்னா இவ எலெக்ஷன்ல வேண்டாள் அதான் நான் சொல்றது இப்ப மக்களுடைய அனுசரணை ஆணை பெற்றாக்கள் என்பிபி அதை நீங்கள் என்ன கத்தி கொண்டாலும் மாத்திடலாம் அது உண்மை என்பிபி என்று ஜேவிபி அல்ல என்பிபி நீங்கள் என்பிபியோட டிஸ்கஷன் வைக்கிறது என்ன துறையில நல்ல விஷயம் வர வைக்க வேண்டிய விஷயம் அப்ப புலிகள் சொல்றார்கள் யாருன்னு தெரியாது நீங்க சொல்றாங்க நிச்சயமாக ஒரு டயலாக டெவலப் பண்ணுவோம் நீங்கள் ஒரு எதிர்பார்ட்டியா அதாவது தமிழருடைய என்பிபியா நினைச்சு கொள்ளுங்க உங்களோட அந்த ரீதியில நீங்கள் அணுகுங்க பரவாயில்ல ஆனா நீங்கள் புலிகள் என்று அணுகையிலாது புலிகள் தமிழ்ல தாயகம் இல்லையே சாவுண்டா சொன்னாங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் சொல்லலன்னா நீங்கள் அதுக்கு ரெடியா நீங்க டிக்ளேர் பண்ணி போடுவோம் என்பிபி உங்களோட கதையாது கதைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டும் இல்லையே இப்ப நீங்கள் அப்ப முதல் இதான் எங்களோட ஈரான் திருப்பி வந்தவென்றால் நாங்கள் யோசிக்கணும் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்களோட நாங்கள் சீவிக்க போறோம் அவைகளை எதிரியா வச்சுக்கணும் நாங்கள் சீவிக்கலாம் எவ்வளவு தூரம் அவைகளை சகோதரம் என்று ஏற்றுக்கொள்றோமோ குறைஞ்சபட்சம் நண்பராக மாற்றிக்கொள்ள முயல்றோமோ அந்த அளவுக்குத்தான் நாங்கள் சீவிக்க முடியும் சந்தோஷமாக இதை நாங்கள் ஒட்டுக்கொள்ளா வெளியில இருக்கிற கால ஆம்பிஷன் எல்லாம் விடுங்க எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு நான் அது செய்யணும் இது செய்யணும் வெளியில இருக்கிற கால ஆம்பிஷன் முக்கியம் அல்ல அங்க இருக்கிற புலிமாரியாக்கள ஆம்பிஷன் என்ன அதுதான் எங்களுக்கு தேவை இப்ப எனக்கு பாக்குற மாதிரிக்கு அவ அந்த விடுதலை புலிகள் அந்த தொடர்ச்சியாக தங்களை கொண்டு முன்னிறுத்தோடும் நினைக்கணும் என்றால் அதை தாங்கள் விடையில்லாத அதை துண்டிக்க இயலாது என்னத்தை விடையில்லாது அதான கேள்வி அதனாலதான் இந்த முரண்பாடு வருகிறது விடுதலை புலிகளுடைய அந்த சித்தாந்தத்தை நீங்கள் திருப்பி கொண்டு வருவீங்களா இருந்தால் இது ஐடியாலஜிக்கலி பாசிபிள் இப்ப என்பிபியோட நீண்ட காலத்துல இது பாசிபிள் ஏனென்று சொன்னால் என்பிபி ஒரு நாளும் சொல்ல இல்ல தமிழருக்கு உரிமை இல்லையன்று அவையில் என்ன சொல்லணும் இந்த தேவையில்லாத சண்டைன்னு சொல்லினோம் இந்த சண்டை தவிச்சிருக்கலாம் அது புலியல்ட புலியான சண்டைன்னு சொல்லினோம் அதெல்லாம் சரி அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம்
தப்பித்தவரை ஈரோஸின் ஐடியாலஜியை ஏற்றிருந்தால் என்பிபி என்ன சொல்லும் என்ற கேள்வி எனக்கு இருக்கு. அப்ப அந்த ரீதியில நீங்கள் அணுகினீங்கன்னு சொன்னா என்பிபியோட உங்களுக்கு ஒரு டயலாக் இருக்கு. என்னன்னு நீங்க பண்ணுவீங்க? நீங்க போங்க சுதந்திரமா, நீங்க சொல்லுங்க, நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள், அப்படிதான் நாங்கள் வாரம் உங்கள்ட்ட. நீங்கள் சிங்கள மக்களின் பிரதி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்க கிளைம் பண்ற தமிழ் மக்களையும் நீங்க பிரதிபலிக்கிறீங்க. அந்த விதத்துல எங்களுக்கு டிஸ்கஷன்ல பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் பிரச்சனை இருக்கு. அதாவது நீங்கள் தமிழ் மக்கள் என்று சொல்லிக்க இதை நீங்கள் தருகிறீர்கள் அவையண்ட சூழ்ச்சத்துக்கு. அந்த சூழ்ச்சியை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளணும்னா நாங்க உங்களை சேர்ந்து கொள்றோம். உங்களோட டயலாக் வாரம். அப்ப இந்த கான்ஃபரன்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம், போருக்கு பொய்யுக்கு டெரரிஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம். மேட்டர் பேரை சொல்றாலும் ஒரு விசேஷம் இல்லை. பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம். உண்மையா சேர்ந்து வேலை செய்யணும்டா பேர்கள் தேவையில்லை. சரி, இஞ்சான் பிரச்சனை. அப்ப இவைகள் என்னத்தை முதல் யோசிக்கணும்டா, தாங்கள் என்னத்துக்காக அவைகளை அணுகுறோம், அவைகள் என்னத்தை கொடுக்க ரெடியா இருப்பினோம்ன்றதை நீங்க உணர்ந்து கொள்ளும். அவைகள் ஏதோ விதத்துல மக்கண்ட பிரதிகள் அவைகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அவைகள் இந்த சண்டைகளுக்கால போய் வந்தாங்க. நீங்க கிட்டத்தட்ட சொல்றீங்கன்னா இப்ப ஜேவிபி எப்படி என்பிபி ஆக ஒரு மாற்றம் எடுத்து வந்ததோ அதே மாதிரி புலிகள் தரப்பிலையும் ஒரு 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 சித்தாந்த ரீதியான மாற்றம் ஒன்றும் தேவை. அந்த தேவையோட நீங்கள் அந்த தேவையை சாதிக்க உங்களால முடியாதுன்னா உங்களுக்கு கணக்கப்படாது, எனக்கு பிரச்சனை. அதை சாதிக்கிறதுக்காக நீங்கள் எம்பிபியோட டயலாக தொடங்குங்க, பிரைவேட்டாக பிறகு ஜேவிபியோட தொடங்குங்க. அது ரகசியமா செய்யுங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் உண்மையில தெரிஞ்சு கொள்வீர்கள். உண்மையான பொலியின் உண்மையான பிரதிநிதிகள் காசு வச்சுக்கிறாங்களா எல்லாம் தெரிய வந்துடும். இண்டாக குழப்பது பெருவிதம், பங்கு கேட்பினம் எல்லாம் செய்வினம். அதுக்கு பிறகு அவையில இழுத்தை கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு ஒரு ப்ரோசஸுக்கு ஒரு ஐடியா வேணும். ஒரு ப்ரோசஸ் தொடங்குறதுக்கு ஆக்களை இழுக்கிறதுக்கு சொன்னா வேற அப்படி ஒண்ணு போகுதுன்னா உடனே வந்துடும். இதுதான் அந்த பிரச்சனை. இன்னொரு இதுக்கு முதல் நடந்த உரையாடல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க என்னென்றால், தமிழ் மக்களுக்கும் புலிகளுக்கும் இருக்கிற உறவுன்றது அந்த மாவீரர்கள அடிப்படையிலான உறவு. அது மக்களோட இருக்கிற உறவு அல்ல, அது மக்களோட இல்லையென்று. அப்ப அந்த மக்களோடான உறவை இவர்கள் எப்படி கட்டமைக்கணும் நினைக்கிறீங்க இனி வரும் காலங்கள்ல? இப்ப இருக்கிற நான் என்னன்னு பாக்குறேன்டா, இந்த தமிழ் தேசியம் என்று இன்றைக்கு சொல்றவர்கள் அவர்கள் ஒரு போலியான ஒரு தேசியத்தை வச்சுக்கொண்டு அது சரிவர இல்லை. அது கிட்டத்தட்ட தோத்து போச்சு. இன்னொரு ஒரு புதிய சக்தி ஒன்று அதுக்குள்ள வர வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. எங்களுக்கு ஒரு தேர்ட் போர்ஸ் ஒன்று வேணும் தமிழ் மக்களுக்கு. அந்த தேர்ட் போர்ஸ் கூட கனகாலம் நிலைக்க வேண்டிய தேவை இல்லை. ஒரு டிரான்சிஷனா இருக்கலாம். டிரான்சிஷன் பீரியட் தான் உண்மையில பீரியட். இப்ப சிங்கள மக்கள் நான் திருப்பி ஈரானுக்கு போறோம். எங்களுக்கு இலங்கை பாகிஸ்தானோட கூட இந்தியா ஃப்ரெண்டா இருக்கணும்ன்ற என்ற பொசிஷன். நீங்கள் இந்த கான்ஃபிளிக்ட் தியரியை வாங்கி கூட காசுகளை செலவழிச்சு எனக்கு தர வேண்டிய காசை குண்டுகளுக்கு பாய்ச்சி கொண்டிருக்கேன், என்னால ஏலாது. ஐ டோன்ட் வாண்ட் இட் எனிமோர். இந்த நிலைமையை என்ன சும்மா எதிரியாக்காங்கோ, எனக்கு விருப்பம் இல்லை. சரியோ, இப்ப எனக்கு எதிரியா இருக்குன்னு சொன்னா எனக்கு தேவை, எந்த தேவையை பறிச்சா நான் எதிரியாக இருக்கிறேன். அந்த தேவையை நீங்கள் எனக்கு தராங்கோ, நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க சொல்லாங்க எனக்கு பல்லு கொதியாண்டு, பல்லு கொதி எனக்கு வந்தா தான் எனக்கு தெரியும் பல்லு கொதியாண்டு. சரியோ, ஆனபடியா தயவு செய்து என்ன விடுங்கோ நான் டிசைட் பண்றதுக்கு. இப்ப தமிழ் மக்களை நீங்கள் போய் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழரசு கட்சி கூட இப்ப நாங்கள் அந்த காலம் திரும்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவங்க ஒன்றும் செய்யறாங்க. இன்றைக்கு மக்களுடைய பொருள்மையம் பற்றி கதைக்க தொடங்கிட்டோம், பொருளாதாரம் பற்றி கதைக்கின்றோம், ரோட்டு வழி இருக்கிற மூத்திரண்ட பற்றி கதைக்க தொடங்கிட்டோம், குப்பையை பற்றி கதைக்க தொடங்கிட்டோம். இப்ப இது ப்ரோக்ரஸ். மக்களுடைய லேண்ட பற்றி கதைச்சு அதுக்கு கொண்டு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதை நல்லதை கூட தனிப்பட்ட ரீதியில ஒரு தடவை சாட போகப்படாது. நல்ல விஷயங்கள் நடந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தேசிய மக்கள் சக்தி உருவானதுன்ற ஒரு வெளிப்பாடு எதிரொலிப்பு தமிழ் பக்கத்துல இருந்து சில தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிறதுக்கு தமிழ் கட்சிகள் வலிக்கிட்டு இருக்கு. நீங்க வலிக்கிட்டு இருக்குது. அதான் இந்த பாயிண்ட். இப்ப நாங்கள் அதை கலைக்கக்கூடிய இருக்கேன்னு சொன்னா இப்ப எந்த வழி துணிஞ்சு என்னன்னு சொன்னா முந்தி காய்ச்சா நீங்கள் தமிழ் 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 வருத்தமா காய்ப்பாரு சோசியலிசமா அது ஏதோ அலம்புவார். இப்ப அது அலம்பல் கதை இல்லை, அதான் முக்கியமான கதை. நீங்க அவையோட போய் காய்க்கணும். இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் இப்ப இதெல்லாம் மற்ற மாறிட்டுது. இப்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தோம் என்றால் புலிகளுக்கு ஒரு ரோல் இருக்கு, அது நீங்கள் ஒரு நாளும் மறக்கிறார். புலிகளோட ரோல் என்ன பொறுத்தவரை பயங்கரமான ரோல், புலிகள் சரித்திரத்துல முக்கியமான ரோல். அதை நாங்கள் யாராவது டிஸ்மிஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் அவளுக்கு சரித்திரம் என்ன மாதிரி என்ற ஒரு விஷயம் விளங்காது. நான் சொல்றது இங்கிலீஷ் ஹிஸ்டரி என்றான, அது யூரோப்பியன் ஹிஸ்டரி என்றான, என்ன ஹிஸ்டரியா விளங்கோ
அங்க வந்து சரித்திர புருஷர்கள் இருக்கிறார்கள். அந்த சரித்திர புருஷர்கள் புலிகள் நிச்சயமா இருக்கு. இல்லை அதை விட மற்றாக்களும் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல இல்லை நான். ஆனால் புலிகளோட கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த சரித்திரத்தை தாங்களா கிரியேட்டபடியா, அதை தாங்களா இயக்கினபடியா, அதை தாங்களா மறைச்சபடியால் அவைகளுக்கு ஒரு பெரிய புள்ளி இருக்கு. அதை நான் மற்றாக்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் போகாது. ஆனா என்ன பிரச்சனை, அதை அவர்கள் இப்ப உணர்ந்து இருக்கிறார்களா என்றது ஒரு பெரிய கேள்வி. அதை நாங்கள் இப்ப உணர வைக்கணும். அவைய கையில இருக்கிற வன்மையை அவைகளுக்கு தெரியாம இருக்கு. அவைகள் ஒரு ஆக்கத்துல உண்மையா 7 மாணாக்கள். இப்ப நான் சும்மா சின்ன சின்ன விஷயங்களா முக்கியம். நாங்களும் தான் ஃபண்ட் ரைசிங் நடத்துறாங்க. இப்ப புலிகளோட ஃபண்ட் ரைசிங் நீங்க போய் பாத்துறீங்கன்னா அவங்க கொத்துரோட்டி போடுவாங்க. உங்க நான் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்னு சொல்லி கொண்டிருக்காங்க. எல்லாம் கொத்துரோட்டி போட்டு இருப்பாங்க 25 சாட்டுல லண்டன்ல. அது வந்து இந்த இயங்கியல்ல அவையால் சாதிக்கிறாக்களே ஒன்றா கொண்டறியணும். அது ஏதோ விதத்துல நடக்குது. அது நீங்கள் வியாபிச்சு காய்ச்சி கொண்டிருக்கலாம், முக்கியம் இல்லை. எங்களால செய்ய முடிய இல்லை. அதான் ஃபேக்ட். அவன் செய்த தடுத்தன்னு சொல்லாங்க தயவு செய்து. எங்களை லண்டன்ல தடுக்க இல்லை, ஆனா எங்களால முடிய இல்லை. ஏன்னா அங்கே சனம் அள்ளுப்பட்டு போயிட்டுது. இதுதான் ஃபேக்ட். அப்ப நாங்கள் அவைய இயலுமை ஒன்று இருக்கு. அது பிழையா வழிபடுத்தப்படுது. நான் நெடுவில் சொல்ற ஒன்றுதான். ஈரோஸ்கார்ல இருந்தவன் வந்து புலியில இருக்க வேண்டியவன், புலியில இருந்தவன் ஈரோஸ்ல இருக்க வேண்டியவன். இதுதான் அந்த பிரச்சனை. ஐடியாலஜி ஸ்வாப்டரான் ரோங்லி தெரியும். இப்ப இன்றைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல புலிகளுக்கு பயங்கர ரோல் ஒன்று இருக்கு. அதாவது இயலுமையான ஆக்களை பற்றி தான் நாங்க இருக்கோம், புலியல இல்ல. அவைகள் தமிழ் மக்களுக்காக இயலுமைக்கு போறாங்க. ஒவ்வொரு விதத்திலே அதுக்குள்ள போனாங்க. அவைகளை ஏதோ விதத்துல அட்டிச்சல், அவளுக்கு ஒரு அட்டிச்சல், உளைச்சல். அந்த உளைச்சலோட கனவே இருக்கிறோம். இப்போ இருக்கிறோம், கிழட்டு வேதனை இருக்கிறோம். அந்த இதுகளை நாங்கள் இப்ப ஹார்னஸ் பண்ணி இலங்கைக்கு பாய்வோம். தனிய சிங்கள மக்கள், தமிழ் மக்களுக்கு அல்ல. அது யூஸ்லெஸ். அது யூஸ்லெஸ் தெரியும். இன்றைக்கு அதை ஹார்னஸ் பண்ணி இவைக்கு எங்களுக்கு இப்ப டயலாக் என்ன, இப்படியான ஏழ்மையான ஆட்கள் ஏதோ விதத்துல நேஷனல் ரீபில்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது எங்கட ரீபில்டிங்னு சொல்லுவோம் நாங்க. அதாவது நோர்த் ஈஸ்ட் என்ன பொறுத்தவரை பிளான்டேஷன். ஆனா பிளான்டேஷன்ல ஜனங்கள் விட்டு விட்டு போய் இன்றைக்கு நுவரெலியாவிலையும் அங்கால கொஞ்சம் ஜனம் இல்லை. சரி, அப்ப சும்மா நாங்களும் சொல்லி கொண்டிருக்கோம். ரட்னால பாட்டை பாடினா அங்க பாடுறதுக்கு ஆக்கள் இல்லை. எங்கட கோயில்கள் மாதிரி சாமியார் ஆக்கள்ல கோயில் இருக்கு. அப்ப இது மாதிரி சில விஷயங்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும், ஒனஸ்டா இருக்கணும். மக்கள்கிட்ட தேவை உணரவும். மக்கள் வந்து முக்கியம், நாங்கள் அல்ல. நாங்கள் வந்து நாளை சாத போறார்கள். இப்ப புலியல் இயலுமை என்றது ஒன்று இருக்குது, மற்றவை இயலாமை ஒன்று இருக்குது. நான் அது கண்ணால பார்த்த விஷயங்கள். சரியோ, இப்ப இயலுமையில என்ன மாதிரி நாங்கள் கொண்டு வந்து அங்க சேர்க்கலாம். இல்லாட்டா என்ன நடக்கண்டா, ஒரு கோஆர்டினேட்டர் பொசிஷன் இல்லாமல் ஒரு தடவை ஹோட்டல் ஆட்டுவார், இன்னொரு தடவை திருவள்ளுவருக்கு சிவர்ல எழுதுவார். இப்ப இது வந்து புலியல் மாதிரி புயல் இயலுமை என்றதான் நாங்க புலியல் அல்ல, கொற்றோட சொல்லல. இந்த இயலுமை வந்துன்னா அது கோஆர்டினேட்டர் தண்டவாளம் நடக்கும் அந்த கொத்தரோட்டி உடனே. அப்ப மக்கள் வந்து கெட்டிக்காரன், நாங்க நினைக்கிற மாதிரி அல்ல. நாங்கள் வந்து 2 பேர் கதைக்கிறதால நாங்கள் அல்ல. மக்கள் வந்து தங்களுடைய உணர்வு. தமிழ் மக்களோட ஹிஸ்டரி வந்து லாங் ஹிஸ்டரி. அவளுக்கு ஒரு ஆதிக்குரல் இருக்கு. நான் பைதவே அந்த ஆதிக்குரல் நான் தான் வாய்க்கல, அது நான் ரிஜிஸ்டர் வச்சுக்கிறேன். ஆதிக்குரல் வந்து எங்களுக்கு ஒரு ஆதிக்குரல் இருக்கு. அந்த ஆதிக்குரல்ல வந்து புலிகளுக்கு பங்கு இருக்கு. அதுல ஒரு அமித்ஷா இருக்கிறார். அங்கதான் எங்களுக்கு இருக்க பிரச்சனைன்னு சொன்னால் என்னென்று இவங்களுடைய இயலுமைய ஒரு ஆக்கத்துக்கு கொண்டாடும். அதை செய்தமுண்டா வெங்கலருடைய ஆக்கள், அவங்களோட கதைக்கிறாக்கள், நம்மள இங்க இடை புதலை விட்டுட்டு இங்க வாங்கடாப்பா, இது உங்களால இன்னும் செய்ய முடியும் எங்களுக்கு பார்க்க. இதுதான் அந்த பாயிண்ட். அதை செய்தாங்கன்றா பயங்கர. நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த ஒரு நேர்காணல முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்தும் இது சம்பந்தமாக உரையாடுவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை மிக வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.